எழுந்து நிற்போம். வருக பாட்டு பாடுவோம். எழுந்து நிற்போம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதீரென்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, புதிய ஒரு நாளிலே, ஞாயிறு தினத்திலே, ஆண்டவருடைய நாளிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்த இந்த அதே இடத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவருமே ஒரு பேர்னடேட்டுகள். இங்கே மாதா மேலே முன்னால் இருக்கிறா. நாம் ஒவ்வொருவரும் பேர்னடேட்டுகளாக வந்து இங்கே நிற்கிறோம். மாதா நம்மோடு பேசுவார்கள். என்ன சொல்ல வேண்டும் என்று அவர் சொல்வார்கள். அதை நாங்கள் செய்ய வேண்டும். அத்தோடு இன்றைய நாளிலே நாங்கள் ஆண்டவர் நமது வாழ்க்கையிலே செய்த அளவில்லாத நன்மைத்தனத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி கூற வந்திருக்கிறோம். அத்தோடு வரப்போகிற நாட்களிலே நம்முடைய வாழ்வை ஆண்டவர் தாமே அருள் வளத்தால் நிறைத்து ஆசீர்வதிக்க மாதா நமக்காக பரிந்து பேசி நம்முடைய வாழ்வின் தேவைகள் நிறைவேற உதவி கேட்டு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருத்தலத்திலே எழுந்தள்ளியிருக்கிற லூர்து மாதாவுடைய பேராலே இந்த திருப்பலிக்கு வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம். மாதாவை இயேசு தன்னுடைய அம்மாவைத்தான் கல்வாரி மலையிலே சிலுவை அடியிலே நமக்கு தூக்கி இதோ உன் தாய் என்று நமக்காக தந்துவிட்டு போயிருக்கிறார். நாங்கள் எல்லோரும் கொடுத்து வைத்தவர்கள். இந்த மாதா நன்மை மாத்திரமே செய்வார். எத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொள்வார். தன்னுடைய பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாளாந்தம் பரிந்து பேசுவார். ஆதலால் வந்துக்கிற எல்லா குடும்பங்களையும் எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே மாதாவுடைய பிள்ளைகளாக மாதாவை நம்பி நாடி தேடி வந்துக்கிற உங்களை எல்லோரையும் இந்த திருப்பலி பீடத்திலே உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவர், நாங்கள் எதிர்பார்த்து வந்த நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறிட இந்த மாதா நமக்காக மன்றாடி உதவி செய்யுமாறு வந்துக்கிற உங்களை கையளிக்கின்றோம். இந்த திருப்பலியிலே உங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே உன்னதங்களிலே சுபத்தை இணைந்து செபிப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். மது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோர்க்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீர் ஏற்பாடு செய்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, திருவசனங்கள் 1, 6 தொடக்கம் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூர்வதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைப்பிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக: கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர்.
கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் எமக்கு ஆசி வழங்குவாராக, உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு மஞ்சுவாராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 13, 15, 29, 32. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு தூதராயிருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரையேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்போது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்று கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நிற்போம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியிலே வாழ்ந்து வந்த கானானிய பெண்ணொருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்களோ அவரை அணுகி, நமக்கு பின்னாலே கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என்று வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அந்த பெண் அவர் முன்னே வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியறலும் என்று கேட்டார். அவரோ மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அந்த பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலே இருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உனது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்த நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது.
இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் நற்செய்தியிலே கானானேய பெண் ஒருவரை பார்க்கின்றோம். நமக்கு தெரியும், இஸ்ராயேல் குலத்தை கடவுள் தன்னுடைய சொந்த இனமாக தெரிந்து கொண்டார். நான் உங்களுடைய கடவுள், நீங்கள் என்னுடைய சொந்த மக்கள் என்று ஒப்பந்தம் செய்தார். உலகத்தில் பல இனங்கள் இருந்தாலும் இஸ்ராயேல் இனத்தை மட்டும் அவர் தெரிந்தெடுத்து கொண்டார். நம்ம பைபிளில் எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் இந்த இஸ்ராயேல் குலம் மெசியாவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் மெசியா என்ற இயேசு வந்த நேரத்தில் அவரை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியலை. அவரை யார் ஏற்றுக்கொண்டாங்க? இவங்களை விட்டு வெளியில் இருந்தாங்க. இஸ்ராயேல் குலத்திலிருந்து வெளியில் இருந்தாக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவரை நம்பினார்கள், அவருடைய சொல்லுக்கு செவிசாய்த்தார்கள், அவர் எதிர்பார்த்தபடி வாழ்க்கையை அமைத்தார்கள். இங்கே இன்றைய நாளில் இந்த கானானிய பெண்ணை பார்க்குற போது அவள் பின்னால் கத்திக்கிண்டே வாரா. கத்திக்கிண்டே வரும் பொழுது அவர் இயேசு ஒரு வார்த்தையும் பேசல, மௌனமாக போகிற. நமக்கு கஷ்டமாக இருக்கும், என்னடா இயேசு இப்படி பண்ணுறாரே என்று கஷ்டமாக இருக்கும். ரெண்டாவது, அவரோட வார சீடர்கள் அவர் சொன்ன இயேசுப்பா சொல்கிறாங்க, கத்திக்கின்னு வாரா, ரொம்ப தொல்லையாக இருக்குது, அவ நிப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களும் வேண்டுகோள் வைக்கிறாங்க. அதையும் இயேசு பொருட்படுத்தவில்லை. ஆனால் அந்த அம்மா இன்னும் கூட கத்துறாங்க, ஐயா தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று திரும்ப உரக்க கத்துறா. அப்பொழுது அடுத்த வசனங்கள் வருது. சொல்லுவார், நான் இஸ்ராயேல் மக்களுக்குள்ள பிரிஞ்சு போன தொலைஞ்சு போன அவங்கள தேடித்தான் வந்துக்கிறேன், மற்றாக்களுக்காண்டி வரையில் என்று வசனம் சொல்லப்படுது. இஸ்ராயேல் மக்களுக்குள்ள இருந்து கெட்டு போன, புலவுபட்டு போன, பிரிஞ்சு போன, பிழையா போன மக்களை தேடி வந்துக்கிறேன் என்று சொல்லுவார். அதுக்கு பிறகு சொல்கிறார், இஸ்ராயேல் மக்கள் அவர்கள் பிள்ளைகள். அவங்கள வழக்கத்திலிருந்து சொல்லது, இஸ்ராயேல் மக்கள் சொந்த பிள்ளைகள். புற இனத்தார்களை இஸ்ராயேல் மக்கள் நாய் என்று தான் கூப்பிடுவாங்க. இது அவங்கள காலத்திலிருந்து ஒரு வழக்கு. இயேசு அதை பயன்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், பிள்ளைகளுக்கு போடுற உணவு எடுத்து நாக்கி போடலாமா? இயேசுவும் அந்த அம்மாவை மட்டம் தட்டி கதைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இயேசு சோதனை வைக்கிறார், அவருக்கு பரீட்சை வைக்கிறார். அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐயா பிள்ளைகள் மேசையிலேருந்து சாப்பிட்டாலும் கை தவறி விழுற துண்டுகள் கீழே மேசைகள் விழும்போது நாய் சாப்பிடுதானே என்று அம்மா சொல்கிறாங்க. இயேசுவுக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன வச்சாலும் இவ விடுறா இல்லை. ஆனால் போட்டியில் வெண்டது அந்த அம்மா தான், இயேசு இல்லை. அந்த அம்மா வெண்டுட்டாங்க. என்ன? அந்த அம்மாக்குள்ளே இருந்த நம்பிக்கை அந்த பரீட்சையில் அவரை வெல்ல வைத்தது. அந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் தேவை. நமக்கு நம்பிக்கை தான் தேவை. மாதா கடவுளை நம்பினார், பேர்னடெட் மாதாவை நம்பினார், கடவுளை இப்படி எல்லாம் நம்பிக்கை தான். இயேசு கூட நம்பி வந்தாக்கள் எல்லாருக்கும் ஆசிரியம் கொடுத்த. இங்கே அவள் துரத்தி விடையில் மாறாக இயேசு இந்த அம்மாவுக்கு, நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கிடைக்கும், அதுவும் நீ உனக்காண்டி கேட்க இல்லை, உன்னை அன்பு செய்கிற பிள்ளைக்காண்டி கேட்குறாய், அது இன்னும் அதோட மேலானது. தனக்கு கேட்கல, தன்னுடைய பிள்ளையின் மேலே நீ எவ்வளோ அன்பு வச்சுக்கிறாய். அன்பானவர்களே, நம்மளோட கோயில் பழமையாக பூசை வைக்கிற கோயில் ஜோன் மேரி வியானி. அவர் ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார், அதாவது கடவுள் உலகை ஆளுகிறார். கடவுளே முடியாதுன்னு சொன்ன பொழுது நன்றாக செபிக்க தெரிந்த ஒருவர் கடவுளை முடியும் என்று சொல்ல வைக்கிறார். அதை மாதா பற்றி தான் அவர் எழுதுகிறார். அது இதுக்கும் பொருந்தும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கானாவூர் கல்யாண வீட்டில் இயேசு முதல்ல அம்மா அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும் என்ற நேரம் வரையிலேருந்து கை கழுவிட்டார். ஆனால் மாதாவுடைய நம்பிக்கை அந்த இயேசுவை கானாவூரில் அந்த புதுமையை செய்ய வச்சது மாதாவுடைய நம்பிக்கை. அதே போலத்தான் அதே பாணியில் இங்கே முடியாது என்று சொல்கிற கடவுளை, இயேசுவை, இந்த கானானிய பெண்ணினுடைய அந்த நம்பிக்கை அங்கே அந்த நிகழ்வை அவர் எதிர்பார்த்த ஆசீர்வாதத்தை கிடைக்க வைக்கிறது. எங்கே இருக்க? அடிப்படையில் நம்முடைய நம்பிக்கை. நம்பிக்கையினால்தான் ஆபிரகாம்
விசுவாசத்தின் தந்தையாக மாறினார். நம்பிக்கையால் தான் யோபு எல்லா துன்பத்தையும் தாங்கி கொண்டார். நம்பிக்கையால் தான் மாதா இயேசுவை பெற்றெடுத்தார். நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நாமும் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். இந்த நம்பிக்கை என்பது இந்த மாதா கேட்டதை பெர்னடேட் செய்தாங்க, வாழ்க்கையில் வாழ்ந்தாங்க. இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிறத நாங்கள் கேட்டு காதால் விட்டுறக்கூடாது, வாழ்க்கையில் வாழணும். கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். கடவுள் பயமுள்ள மக்களாக வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். அப்படி வாழும் பொழுது நாங்கள் செபிப்போம். செபம் ஒரு நாளும் வீண் போகாது. செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தாராளமாகவே நம்மீது வாரி வாரி வழங்குகிறார். அதனால் நாங்கள் செபிக்க வேணும். ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில், நான் அடிக்கடி சொல்வது, காலையில் எழுந்த உடனேக்க முதல் வேலை 3 அருள் நிறைந்த மரியை சொல்லுங்கள். ராவில் படுக்க போகும்போது கடைசி நேரம், அந்த நேரத்திலே 3 அருள் நிறைந்த மரியை சொல்லுங்கள். மாதா உங்களுக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை பெற்று தருவான்றதை நீங்களே புரிஞ்சு கொள்வீங்கள். ஆனபடினால நம்பிக்கையோடு, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது, செபிக்கிறக்க மட்டும் நேரம் இல்லைன்னு சொன்னால் அது போய். ஆனபடினால நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செபிப்பீங்கள், செபித்தால் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, மாதாவை ஆண்டவர் தாமே நம்முடைய தாயாக மலை உச்சியில், கல்வாரி மலையில், சிலுவை அடியில் இதோ உன் தாய் என்று நமக்கு தூக்கி தந்தார்கள். நாங்கள் உண்மையாகவே மாதாவுடைய சொந்த பிள்ளைகள். சிலுவை அடியிலே மாதா பெத்தெடுத்த பிள்ளைகள். மாதா நமக்காக பரிந்துரைக்கும்படியாக இயேசுவே தந்துட்டு போனார். அந்த மாதா தான் இதில் காட்சி கொடுத்தாங்க. அதே இடத்துல தான் செபிக்கிறோம். நம்பிக்கையோடு செபிப்போம், நம்பிக்கையோடு திருப்பலியில் பங்கெடுப்போம். ஆண்டவர் நம்மை அருள் வளங்களால் நிறைத்து ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, சுதன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். மரத்தின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகின்றேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகின்றேன். அன்பானவர்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நல்லவர். நம்பிக்கையோடு வாரவர்களை ஒருபோதும் அவர் வெறுங்கையாக அனுப்புவதில்லை. நம்பிக்கையோடு வந்த நம்மை ஆசீர்வதிக்குமாறு நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். வானக தந்தையே இறைவா, தாய் திருச்சபையை வளர்த்தெடுக்க உழைக்கும் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவருடனும் அன்னையின் வல்லமை மிக்க அருள்வரங்கள் எந்நாளும் தங்கி இருந்து இறை மக்கள் வாழ்வில் புதுமைகள் பல செய்திட துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தலைவர்களுக்கு வழிகாட்ட தயவு தரும் இறைவா,
நாட்டில் நிலவும் அநீதிகள் அகலவும் மக்கள் மனங்களில் மகிழ்ச்சி தங்கவும் வழிகாட்டும் வண்ணமாய் நாட்டுத் தலைவர்கள் செயல்பட அன்னையின் அருள் வரங்கள் துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் பரிவிரக்கம் நிறைந்த இறைவா, எங்கள் மனங்களில் வேண்டுதலாய் ஏந்தி வந்திருக்கும் மன்றாட்டுக்களை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் குடும்ப பிரச்சனைகள் தீரவும், மனதை அழுத்தும் பிள்ளைகளின் போக்கு நல்ல பாதையில் அமையவும், திருமணம் கூடி வரவும், குழந்தை பேறு கிடைக்கவும், முதியோர் மனம் ஆறுதலாக வாழவும் நாங்கள் ஆவலோடு தேடி வந்திருக்கின்ற அன்னை வழியாக அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளின் நல்ல மருத்துவரே இறைவா, தீராத மனநோயும் உடல் நோயும் தீரும் என நம்பிக்கையோடு வந்திருக்கும் மக்கள் தேடும் உள்ளம் சுகமும் உடல் சுகமும் தந்தருள மாற்றுத்திறனாளிகள், மனநோயாளிகள், மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள் அனைவரோடும் உமது அருட்துணை தங்கி இருக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தனிப்பட்ட கருத்துக்களை மௌனத்திலே இந்த திருப்பலி பீடத்தில் இறக்கி வைத்து விடுவோம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பான தெய்வமே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், உம்மால் முடியாததென்று எதுவும் இல்லை. உம்மை நம்புவோரை கைவிடுவதும் இல்லை. உம்மையே நம்பி நாடி தேடி வந்திருக்கிற உமது மக்களை கருணையோடு கண்ணோக்கியறலும் பரிவை ஏராளமாக பொழிந்தரலும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று வாழ்க்கையை வளத்தோடு வாழ துணை செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்று கொள்ளம்மை இப்போதே கண்கொண்டு பாரும் கடவுளின் மகனே. காணிக்கை யார் தந்தார்? நீ தானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் கடவுள் கொடுத்தது. மேகம் சிந்தோம் நீர்த்தொழி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உம்மன்பு மாறாது. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள்ளும்மை இப்போதே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றலும், அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையே, அன்பான மகன் இயேசு கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார்.
ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, மது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பையும். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லீயோ, எங்கள் ஆயர் யோன்மாக், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பிலே நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலே மொக்குகந்தோராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கடவுளை அப்பா தந்தை என அழைக்க இயேசு கற்று தந்திருக்கிறார். அவர் சொல்லி தந்த வார்த்தைகள் ஊடாக விண்ணக தந்தையை ஏறெடுத்து செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் அது ஆன்மா நலமடை. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரங்களே, சகோதரிகளே, திருவிருந்து நேரம். திருவிருந்திலே பயபக்தியாக பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய இந்த தமிழ் மக்கள் குடும்பத்துக்குள்ளே இந்து மத சகோதர சகோதரிகள் தயவு செய்து கரங்களை குறுக்கே வைத்து கொண்டு வாருங்கள். உங்களுக்கு குருவானவர் ஆசீர்வாதம் வழங்குவார். பாடப்படுகிற பாடலிலே பங்கெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். எனில் வாரும் என் இயேசுவே,
முடிந்தவர்கள் இணைந்து செபியுங்கள். கிறிஸ்துவின் திரு ஆத்துமமே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் திருவிழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தரலும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும். என் இறப்பின் வேளையினில் என்னை அழைத்தரலும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டரலும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய நாளிலே நம்பிக்கையோடு நீண்ட தூர பயணம் செய்து மாதா காட்சி கொடுத்த இந்த புண்ணிய பூமிக்கு வந்து இந்த அருள் சுரக்கின்ற திருப்பலியிலே பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவரையும் இரக்கம் நிறைந்த ஆண்டவர் தன்னுடைய அருளாலே நிறைத்து உங்களுடைய நம்பிக்கையை பாதுகாத்து உங்களுக்கு ஆசிரியை வழங்குவாராக. அத்தோடு இந்த திருத்தலத்தில் எழுந்தெடுக்க லூர்து மாதா நம்ம எல்லாருக்கும் அம்மா. அவங்களுக்கு சாதி, சமயம், இனம், நிறம், மொழி எதுவும் கிடையாது. நான் வந்திருக்கிற நம்முடைய இந்து மத சகோதர சகோதரிகள் எல்லோருமே மாதாவுடைய பிள்ளைகள். அவர்கள் மாதாவை நம்பித்தான் வந்துக்கிறாங்க. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு பெரிது. ஆனபடினால்தான் அந்த கானானேய பெண் அவள் இஸ்ராயல் குலத்தை சேர்ந்தவள் அல்ல, அவள் புற இனத்தை சேர்ந்தவள். ஆனால் நம்பிக்கையோடு தேடி வந்தா. அந்த நம்பிக்கை அவளுக்கு நிறைந்த பலன் கொடுத்தது. நாங்களும் நம்பிக்கையோடு வந்துக்கிறோம். நிச்சயமாக நிறைந்த பலன் கொடுக்கும். அந்த நம்பிக்கை வீண் போக விடக்கூடாது. நாங்கள் செபிக்கின்ற மக்களாக இருக்கணும். நாம் கடைசி மட்டும் செபத்தை நிறுத்தக்கூடாது. அந்த 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 கானானிய பெண்ணினுடைய செபம் விடாப்பிடியாக தொடர்ச்சியாக மனந்தளராமல் நம்பிக்கையோடு உறுதியாக பின்பற்றினால் அந்த இயேசுவிடமிருந்து அவள் வெற்றி பெற்றார். என்ன எதிர்பார்த்தார் அது கிடைத்தது. அதுதான் செபத்தினுடைய வல்லமை. மாதாவும் அதே மாதிரி கானா ஒரு கல்யாண வீட்டில் மாதாவுடைய செபந்தான் இயேசுவை அந்த முதல் புதுமையை செய்ய வைத்தது. நாங்கள் செபத்திலே உறுதியாக இருப்போம். கடவுளிலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருப்போம். மாதாவை நாடி வருவோம். மாதா நமக்காக பரிந்து பேசி உதவி செய்வார்கள். எழுந்து நின்று நன்றி மன்றாட்டிலே பங்கெடுப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்களுடைய ஆழங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதித்து உங்களோடு என்றும் தங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பில் பணிபுரிய சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மருதமடு மாதாவே, மனு கோலத்தின் தாயாரே, கருணையாரோ ஜபமாலை கனிந்திட நாம் செய்தாயே. மகிமை நிறை மாமரியே, மாதவரோர் பூரணியே, மக்கள் பாவம் பொறுத்தருள மன்றாடாய் நின் சோதனை. மருதமடு மாதாவே, மனு குலத்தின் தாயாரே, கருணையாரோ ஜபமாலை கனிந்திட நாம் செய்தார்.